இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் திருச்சியில் ஒரு சர்ச்சில் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு. கர்த்தர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை போல இருக்குது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நேரடியாக முருகன்கிட்ட போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் இந்த தேர்தலில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டியிருக்காரு. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, எதிராளிகள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதிராளி வந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் அதோடைய வேண்டுதல். இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரை நம்ம பார்த்ததே கிடையாது. தேர்தலை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இவர் என்ன வேண்டியிருக்காருன்னா, எதிராளிகளை அழிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வேண்டியிருக்காருன்னா, அப்போ எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்காருன்னு பார்த்துக்குங்க. தன் மதத்தை சேர்ந்த கர்த்தரையே இவர் நம்பலை, முருகன் மேலே இப்போ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் அது உண்மையா அப்படின்னா தெரியாது. நாளைக்கு யாராவது வந்து இல்லை நீங்கள் நாகூர் தர்காவுக்கு போய் அங்கே போய் வேண்டி தொழுதிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம், எதிராளி அழிஞ்சிருவான் அப்படின்னு சொன்னால் அது கூட போவார் போல இருக்குது. அதனால் டிவிகே கட்சியை சேர்ந்த தொண்டர்களே, ரசிகர்களே, கொஞ்சமாவது சிந்தியுங்கள் உங்கள் தலைவரை பற்றி. ஏன்னா தன் சொந்த கடவுளையே நம்பாதவர், தன்னுடைய சொந்த ரசிகர்களை நம்பாதவர். ஏன்னா ரசிகர்களை நம்பியிருந்தால் தான் கடவுள்கிட்ட போயிருக்க மாட்டார். அவர் கர்த்தரோடைய நிப்பாட்டியிருப்பார். தன் சொந்த ரசிகர்களையே நம்பாமல் கடவுள் மூலமாவது நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் குறுக்கு வழியில் அப்படின்னு போயிருக்காரு. என்ன கர்த்தருக்கு முருகருக்கு இவரை பற்றி தெரியாதா என்ன? அவங்கெல்லாம் கடவுள் தானே. அதனால் யார் நல்லவர் யார் கெட்டவர்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். யார் என்ன வேண்டுனாலும் நடக்கிறது தான் நடந்து தீரும். இதில் இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்துக்களில் தாழ்த்தப்பட்ட மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க. அந்த ஒரு கொடி மரம் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி விட மாட்டாங்க, அதோட நிப்பாட்டிக்கணும். மாற்று மதத்தவர் அந்த போகவே மாட்டாங்க, போகக்கூடாது, தடை. ஆனால் இவர் ஒரு கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் எப்படி அங்கே போனார், எப்படி இவங்க அதற்கு அலோவ் பண்ணாங்க இந்த ஐயர்கள் பூசாரிகள்? அப்போ இதில் எதுவும் சட்ட சிக்கல் நடைமுறைகள் எதுவும் இருக்கா? ஒன்றுமே புரியலை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடு இரவில் பூஜை செய்கிறதுக்கு பணம் மட்டுமே காரணமாக இருக்காது. ஏன்னா ஜோசப் விஜயின் அம்மா தெலுங்கு பேசும் இந்து சமூகத்தை சேர்ந்தவர். அதன் காரணமாக உள்ள அனுமதிச்சிருப்பார்களோ அப்படின்னு தோணுது. எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் ஜோசப் விஜயா தெலுங்கு விஜயா ஒன்றுமே புரியலை. ரசிகர்களுக்காவது புரிந்தால் சரி. எல்லாமே அந்த முருகனுக்கு தான் வெளிச்சம். நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.